गाइस நம்ம எஸ்கேவோட மதராசி இந்த படத்தை பத்தி ஒரு கொலை மாசான தாறு மாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த மதராசி மூவிக்கான அந்த அல்டிமேட்டான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மதராசி நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இதை ரெடி பண்ணிருக்காங்க. படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போடுறாரு. நம்ம தளபதியோட துப்பாக்கி மூவில ஒரு பயங்கரமான வில்லனா வந்தவர் தான் வித்யுத் ஜமால்வர். இவர் இந்த மதராசி படத்துல ஒரு வெறித்தனமான வில்லனா வர போறாரு. சோ இது மட்டும் இல்லாம சர்பட்டா பரம்பரை படத்துல டான்சிங் ரோஷன் ஒருத்தர் வருவாரு. அவரும் இந்த மதராசி படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வர போறாரு. பிஜு மேனன், விக்ராந்த், ருக்மணி வசந்தலாம் இந்த மதராசில நடிக்கிறாங்க. நம்ம எஸ்கேவோட பர்த்டே ஸ்பெஷலா படத்துல இருந்து ஒரு தாறு மாறான கிளிம்ஸ் வந்துருந்துச்சு. சோ அந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது இந்த மதராசி படம் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணுன்னு. இந்த படத்துல ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது போல. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸை பார்க்க போறோம். நம்ம முருகதாஸோட பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஆக்ஷன், எமோஷன், லவ்னு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஜானரை இந்த மதராசில நம்ம எதிர்பார்க்கலாம். படத்தை வர செப்டம்பர் 5 பயங்கரமா தியேட்டர்ஸ்ல இறக்க போறாங்க. படம் இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசம் கேப்ல மூவிக்கான ப்ரமோஷனை வேற லெவல்ல நடத்த பிளான் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரைலர்னு நம்ம எஸ்கேவோட ஃபேன்ஸை சும்மா ஹைப் பண்ண போறாங்க. இப்ப படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாறு மாறா ரெடி ஆகி இருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த பாட்டு ஒரு பயங்கரமான குத்து சாங்கா இருக்கும்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம அனிருத்தோட மியூசிக்ல ஒரு கொலை மாசான குத்து சாங்கா அது கண்டிப்பா இருக்கும். இந்த சாங்க ரொம்ப கூடிய சீக்கிரம் இறக்க போறாங்க. மேக்ஸிமம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும்னு சொல்லப்படுது. இந்த மதராசி மூவிக்கான கிளைமேக்ஸ் சீனை 3 கோடி செலவு பண்ணி பயங்கரமா செட்டு போட்டு எடுத்திருக்காங்களாம். துப்பாக்கி பட ஸ்டைல்ல கண்டிப்பா இந்த மதராசி படம் இருக்கும். நம்ம விஜய் ஆண்டனியோட சக்தி திருமகன் இந்த படத்தை மதராசி ரிலீஸ் ஆக போற அதே செப்டம்பர் 5 தான் இறங்க போகுது. சோ இந்த படம் மட்டும் இல்லாம சில படங்களும் செப்டம்பர் 5 இறக்க பிளான் போட்டிருக்காங்க. நம்ம துல்கர் சல்மானோட காந்தான ஒரு படமும் பேட் கேர்ள்னு ஒரு படமும் செப்டம்பர் 5 இறங்கும்னு சொல்லப்படுது. நம்ம துல்கர் சல்மான் சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு லாஸ்டா இறங்கின லக்கி பாஸ்கர் சைலண்டா வந்து பாக்ஸ் ஆபீஸ சும்மா அடிச்சு நொறுக்கிருச்சு. சோ அதே மாதிரி இந்த காந்தா படம் பண்ணுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலா வர செப்டம்பர் 5ஆம் தேதி மதராசி, சக்தி திருமகன், காந்தா, பேட் கேர்ள்னு 4 பயங்கரமான படத்தை இறக்க பிளான் போட்டிருக்காங்க. நம்ம எஸ்கேக்கு மதராசிக்கு அப்புறம் இறங்க போற படம் தான் பராசக்தி. இந்த பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங்க மின்னல் வேகத்துல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து சின்ன இஷ்யூ, அதனால மூவிக்கான ஷூட்டிங்க பாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டைரக்டர் சுதா கொங்காரவே சொல்லிருப்பாங்க இந்த பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் 40 நாள் மட்டும் தான் இருக்கான். இந்த 40 நாள் ஷூட்டிங்க ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டார்கெட் வச்சு தான் படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம தளபதியோட ஜனநாயகன் கூட இந்த பராசக்தி இறங்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கே முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் டேட்டா எதிர்பார்க்கலாம். நம்ம எஸ்கேவோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ரெகுலர் ஆட்ட ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.